அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் பெயர்ச்சொல் உருவாக்கம் பற்றி தான் காணப்போகிறோம். பெயர் சொற்களை எப்படி உருவாக்குவது என்பதை சில எடுத்துக்காட்டுகள் மூலமாக நான் உங்களுக்கு கூறுவேன். இந்த காணொளியின் முடிவில் உங்களுக்கு தெரிந்த எடுத்துக்காட்டுகளை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். விளையாட்டுக்கான விதிமுறைகளுக்கு இப்பொழுது செல்வோம். விளையாட்டுக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அடிச்சொற்கள் ஈரெழுத்து சொல்லாக இருக்க வேண்டும். குற்றியலுகர சொல்லாகவோ முற்றியலுகர சொல்லாகவோ அது இருக்கலாம். இந்த சொல்லினுடைய இறுதி எழுத்து கு, சு, டு, து, பு, ரு ஆகிய 6 எழுத்துக்களில் ஒன்றில் முடிவதாக அச்சொல் இருக்க வேண்டும். உதாரணமாக, பகு என்ற அடிச்சொல்லுடன் ஐ என்ற விகுதி சேர்க்கும்போது பகை என்ற பெயர் சொல் உருவாகின்றது. ஓது என்ற அடிச்சொல்லுடன் ஐ என்ற விகுதி சேர்க்கும்போது ஓதை என்ற பெயர் சொல் உருவாகின்றது. பொறு என்ற அடிச்சொல்லுடன் ஐ என்ற விகுதி சேர்க்கும்போது பொறை என்ற பெயர் சொல் உருவாகின்றது. நிறு என்ற அடிச்சொல்லுடன் ஐ என்ற விகுதி சேர்க்கும்போது நிறை என்ற பெயர் சொல் உருவாகின்றது. நகு என்ற அடிச்சொல்லுடன் ஐ என்ற விகுதி சேர்க்கும்போது நகை என்ற பெயர் சொல் உருவாகின்றது. தொகு என்ற பெயர் சொல்லுடன் ஐ என்ற விகுதி சேரும்போது தொகை என்ற பெயர் சொல் உருவாகின்றது. எடு என்ற அடிச்சொல்லுடன் ஐ என்ற விகுதி சேர்க்கும்போது எடை என்ற பெயர் சொல் உருவாகின்றது. தொடு என்ற அடிச்சொல்லுடன் ஐ என்ற விகுதி சேர்க்கும்போது தொடை என்ற பெயர் சொல் உருவாகின்றது. புகு என்ற அடிச்சொல்லுடன் ஐ என்ற விகுதி சேரும்போது புகை என்ற பெயர் சொல் உருவாகின்றது. மிகு என்ற அடிச்சொல்லுடன் ஐ என்ற விகுதி சேரும்போது புகை என்ற பெயர் சொல் உருவாகின்றது. படு என்ற அடிச்சொல்லுடன் ஐ என்ற விகுதி சேரும்போது படை என்ற பெயர் சொல் உருவாகின்றது. உடு என்ற அடிச்சொல்லுடன் ஐ என்ற விகுதி சேரும்போது உடை என்ற பெயர் சொல் உருவாகின்றது. மறு என்ற அடிச்சொல்லுடன் ஐ என்ற விகுதி சேரும்போது மறை என்ற பெயர் சொல் உருவாகின்றது. இதில் அடிச்சொல்லுக்கும் உருவாகக்கூடிய பெயர் சொல்லுக்கும் தொடர்பு இருக்கலாம், தொடர்பு இல்லாமலும் இருக்கலாம். இத்துடன் நான் இக்காணொலியை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.